வாழ்க வளமுடன். வாழ்க்கையில் 4வது சிக்கல் எதனால் வருதுன்னா, பிறரை மதியாத தன்மையில் தாங்க வருது. இயற்கையையும் மனித வாழ்க்கையின் மதிப்பையும் அறியாமையினால் தோன்றும் தீய அலட்சியமான குணமான இது சமூகத்தில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் பெரிய சிக்கலுங்க. சீரமைக்கப்பட வேண்டிய அருகுணங்களில் ஒன்றான உயர்வு தாழ்வு மனப்பான்மையில் உயர்வின் உச்சமாகிய இதனால் பிளவுபடும் நட்பு உறவு மேலும் பிறப்பின் நோக்கமுடன் மதிப்பும் வீணாகுங்க. தீர்வு என்னங்க? வாழ்வின் நோக்கத்தை அறிதல் மற்றும் பிறரை இறைநிலையாக அறிந்து மதித்தல் அப்படிங்கிறாருங்க நம்ம ஆசான். உன்முனைப்பு குறைந்திட இறைநிலையோடு தன்னை இணைத்து கரைந்து நிற்கும் உயர் தவமே சிறந்த தீர்வு ஆகும். அவன் யார், நீ யார், பிரிவேது? இறைநிலையே பேர் அறிவாய் எல்லா பொருட்கள்லையும் உயிர்கள்லையும் இடையற்றும் உள்ளும் புறமும் இணைப்பு இயக்கமாகவும் உள்ள விந்தை உணரும்போது சிக்கல்களின் முடிச்சுக்கள் தானே அவிழ்ந்துவிடும். அனைவரும் ஒன்றே என்ற பேருண்மை விளக்கமாகும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம், ஒன்றானோம், பரமானந்தம். வாழ்க வளமுடன்.